தமிழ்நாட்டில் நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் சிறப்பு தீவிர திருத்த பணி தொடர்பா தேர்தல் அதிகாரிகள் வாக்காளர்களை வீடு வீடா வந்து சந்திக்க இருக்காங்க. இதுல சரியான ஆவணங்களை சமர்ப்பிக்காவிட்டா குறிப்பிட்ட நபரின் பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படும். தற்பொழுது வாக்கு இருப்பவர்கள் 2002, 2003ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாம இருந்தா அவங்க குடியுரிமையை நிரூபிக்கும் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டியது இருக்கும். குடியுரிமையை நிரூபிக்க என்ன ஆவணங்களை வழங்கலாம் அப்படின்றது குறித்து தேர்தல் ஆணையம் 11 ஆவணங்களை குறிப்பிட்டிருக்காங்க. அதுல 12வது ஆவணமா ஆதாரம் இருக்கு. ஆனா குடியுரிமை அல்லது இருப்பிடத்தை நிரூபிக்கும் ஆவணமா ஆதார ஏற்க முடியாது. அது அடையாளத்துக்கான ஆவணம் மட்டுமேன்னு தேர்தல் ஆணையம் திட்டவட்டமா குறிப்பிட்டிருக்கு. அதனால ஆதார் போக மீதம் உள்ள 11 ஆவணங்கள்ல ஏதாவது ஒன்றை சமர்ப்பித்து தான் ஆகணும். பாஸ்போர்ட், நகராட்சி அல்லது மாநகராட்சியால் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ், அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களால் வழங்கப்பட்ட கல்வி சான்றிதழ், மத்திய மாநில அரசின் பணியாளர் அடையாள அட்டை அல்லது ஓய்வூதியர் அடையாள அட்டை, மாநில அரசால் வழங்கப்பட்ட நிரந்தர குடியிருப்பு சான்றிதழ், அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நிலம் வீடு உரிமைக்கான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், குடும்ப பதிவு சான்றிதழ், வன உரிமை சான்றிதழ், குடிமக்கள் தேசிய பதிவேடு 1/7/1987க்கு முன்பு அரசு, வங்கிகள், தபால் அலுவலகங்கள் அல்லது பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படின்னு யாரேனும் ஒருவர் வழங்கிய அடையாள அட்டை அல்லது சான்றிதழ். இந்த 11 ஆவணங்கள்ல ஏதாவது ஒன்றை கட்டாயம் சமர்ப்பித்து தான் ஆகும். ஆனா இதுல பெரும்பாலான ஆவணங்கள் படிக்காத மற்றும் ஏழை மக்களால சமர்ப்பிக்க முடியாது அப்படின்றதுனால எதிர்கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டும் வராங்க. அதுக்கு பதில் ஆதார், ரேஷன் கார்டு போன்ற எல்லோரிடமும் இருக்கக்கூடிய ஆவணங்களை குடியுரிமை ஆதாரமா கருத வேண்டும் அப்படின்னு வலியுறுத்திட்டும் வராங்க.